ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. அஜித் சார் படம் இந்த மாதம் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. ஆரம்பிக்குதா? எப்போ ஆரம்பிக்குது? ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அஜித்தினுடைய கரியருக்குமே சரி, இது சரியாக நான் பார்க்கல. சிவகார்த்திகேயன் பற்றி நான் கேள்விப்படுகின்ற செய்திகள்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. எடுக்கலைன்னா பரவாயில்ல, அந்த ப்ரொடியூசருக்கு திரும்பி காட்சி கொடுத்து வேறு சப்ஜெக்டாக அது பண்ணணும் இல்லையா? இதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது. நடிகர் சங்கத்துலேருந்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டரே எழுதி கொடுத்துருக்காரு தனுஷ். அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்து நடிக்கிற படத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் முழுமையாக கதை தயாராகலை. அதனால் அந்த படத்தினுடைய நட்சத்திரங்களை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ இப்போ பேச முடியாது. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மார்ச் மாதம் 1 எனக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்டேட் கொடுக்கணும் சார். அஜித் சார் படம் இந்த மாதம் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. ஆரம்பிக்குதா? எப்போ ஆரம்பிக்குது? அஜித் படம் எப்படி ஆரம்பிச்சிருமா அப்படின்னு தான் மொத்த தமிழ் சினிமாவும் வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக முன்னெல்லாம் அஜித் படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா ரசிகர்கள் தொடர்ந்து அந்த படத்தை அப்டேட் கேட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அஜித் ரசிகர்களே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஜித்துடைய அடுத்த படம் எப்போ அப்படின்ற கேள்வி அவங்கக்கிட்டேருந்தே பறக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம் இப்படி தள்ளிக்கிட்டே வந்தது. ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அஜித்தினுடைய கரியருக்குமே சரி, இது சரியாக நான் பார்க்கல. ஏன்னா எந்த ஒரு நட்சத்திரமானாலும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி கொடுக்கும்போது அதுக்கான கிரேஸ் இருக்குல்ல, அது மெல்ல மெல்ல நிச்சயமாக குறைய ஆரம்பித்தோம். இதெல்லாம் அஜித்துக்கு தெரியாத விஷயம் இல்லை. சினிமா உலகத்தில் பல ஆண்டுகளாக பயணித்தவர். அப்படி இருந்தும் இந்த சம்பள விஷயத்தில் விடாப்படியாக இருந்துக்கிட்டு எதனால் இந்த வாய்ப்புகளெல்லாம் அவர் தவற வர்றார் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு 10 தயாரிப்பாளர் காத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க பிரச்சனை என்னென்னா, இவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்தா நிச்சயமாக அந்த படத்தில் குறைந்தது 80-60 கோடி ரூபா நட்டம் வரும். அதை எப்படி எதிர்கொள்கிறது? அதனால தான் அவங்க ரீசனபிளான சம்பளத்துக்கு இவர் நடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை இவர் உணர்ந்ததா தெரியல. சமீபத்தில் ஒரு பம்பாய் கம்பெனி இவர் வச்சு படம் எடுக்கிறதா முடிவு பண்ணாங்க. ஆக்சுவலாக பிப்ரவரி மாதம் 23 அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படின்னு தான் செய்திகள்லாம் வந்தது. நாம் கூட ஒரு முறை அந்த நிகழ்ச்சியில் சொன்னோம். இப்போ சும்மா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க டேட்டை. மார்ச் மாதம் 23 நடக்கும்னு சொல்கிறாங்களே தவிர நடத்துக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த கம்பெனி இப்போ முதல்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் ஒரு விஷயம் தயாராக இருக்காங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்தா மொத்தமாகவே முதல்ல ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு நல்ல தொகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங் மெத்தடில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பல கதாநாயகர்கள் அப்படி தான் நடிச்சிட்ருக்காங்க. இல்லைன்னா படம் எடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு அஜித் வந்தார்னா தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கும் பார்த்தா ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ளோ இல்லை, அது குறைய ஆரம்பிச்சிச்சு. சமீபத்தில் ஒரு தகவல் கிடச்சிது, ஏறக்குறைய 50 கோடி ரூபா வெளியில் கடன் வாங்கியிருக்காரு அஜித். படத்துக்காகவோ அவருடைய செலவுக்காகவோ வாங்கலை, ரேஸுக்காக தான் வாங்கியிருக்காரு. அதனால் ரேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி ரிலையன்ஸ் அது உள்ளே வந்துட்டாங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற பொசிஷனுக்கு வந்துட்டார்னு வேறு விஷயம். ஆனால் சொல்கிறேன், அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரே 50 கோடி ரூபா கடன் வாங்குகிற நிலைமைக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் வாய்ப்பை அவர் ஒத்துக்காது தான். இப்போ நடுவில் திருப்பூர் சுப்ரமணியன் நம்முடைய பேட்டியில் பேசியிருந்தார்ல, அப்போ பல நட்சத்திரங்கள் வீட்டில் இருக்காங்க அஜித் உட்பட அப்படின்னு டெலிபரேட்டாக அவர் சொல்லியிருந்தார். அந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் அஜித்துடைய மனநிலையில் ஒரு லேசான மாற்றம் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். மற்ற நண்பர்கள்லாம் பேசி திருப்பியும் ராகுல் இருக்கார்ல, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவரையே கூப்பிட்டு அவருக்கே இந்த படத்தை பண்ணிடலாமா ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்ற முறையில் திங்க் பண்ணியிருக்காரு. அதை தீவிரமாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இத்தனை நேரம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு 30% வளர்ந்துருக்கும். நடுவில் அதை யார் கூட்டையே குழப்பினாங்கன்னு தெரியல. திரும்பவும் பார்த்தா ரிவர்ஸ் கியர் போட்டு அந்த இடத்துக்கே போய் நின்ட்டார். ஏதாவது ஒரு முடிவை அஜித் எடுத்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் சினிமா உலகத்தில் இருக்க பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளவர் பர்சன்.
எதனால் இப்படி மிஸ் ஆகிறா அப்படின்னு தெரியல. சார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான படம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு சரி நிற்கிது, சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இணையிற படம், நம்ம தியாகராஜன் சார் ப்ரொடியூசர். ஸோ அந்த படம் என்ன சார் ஆச்சு? இப்போ பல நடிகருடைய மனநிலை எப்படி தான் இருக்குது என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. ஒரு படத்தை ஒத்துக்கும் போது உற்சாகமாக அந்த படத்தை ஒத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு தொகை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் நிலவங்க மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. சிவகார்த்திகேயன் பற்றி நான் கேள்விப்படுகின்ற செய்திகள்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. பராசக்தி திரைப்படத்துக்கு முன்னாலேயே அவருக்கு வெங்கட் பிரபு படம் கமிட்மெண்ட்டு. பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் அந்த படம் உருவாகுது அப்படின்றதுனால எல்லாருமே சுதனும் விட்டு கொடுத்தாரு, சத்யஜோதியும் விட்டு கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கு தான் முதல்ல ஒரு படம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுதனுக்கு படம், சுதனுக்கு அப்புறம் சத்யஜோதி, அதுக்கப்புறம் தான் வேறு தயாரிப்பாளருக்கே படம் பண்ண முடியும். இவங்கெல்லாம் விட்டு கொடுத்து தான் பராசக்தி படம் வந்தது. பராசக்தி படம் முடிஞ்ச உடனே சுதனுக்கு படமும் இவர் படமும் வெங்கட் பிரபு படமும் பேரலாக நடக்க போகுது அப்படின்னா நாம் கூட நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அது 2 படத்துக்கும் ஏறக்குறைய பெரிய கெட்டப் சேஞ்ச் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ இது நடுவில் கொண்டு சேயோன் நுழைச்சிட்டார் சிவகார்த்திகேயன். சேயோன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டில் உருவாகிற படம். அதனால் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல சம்பளம்னா என்னென்னா இது வரைக்கும் அவர் வாங்காத சம்பளம், ஏறக்குறைய ஒரு 60 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இந்த சுதனுக்கும் சத்யஜோதி நிறுவனத்துக்கும் அந்த படங்களை ஒத்துக்கிட்டாரு. அப்போ அவருடைய சம்பளம் அந்த லெவலில் இல்லை. அயலான் அப்படின்ற படத்தினுடைய வெளியீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதை சமாளிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேர்த்தையுமே முன்பணம் வாங்கினார் சிவகார்த்திகேயன். ஒன்று சத்யஜோதி நிறுவனம். சுதனை பொறுத்த வரைக்கும் 2 படத்துக்கு அவங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க. சுதனும் ஜெகதீஷும் சேர்ந்து கொடுத்த அட்வான்ஸ் எதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆக 3 பட கமிட்மெண்ட்டு. எதனாலன்னா இந்த அயலான் படம் வெளியாகணும், அதுக்கு ஒரு ஏறக்குறைய 25 கோடி ரூபா அப்போ தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் இவங்ககிட்ட தான் வாங்கி கொடுத்தாரு. இப்போ இந்த வெங்கட் பிரபுனுடைய இயக்கத்தில் அவர் நடிக்கிற படம் இருக்குல்ல, அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அமெரிக்காலாம் போய் அதுக்கான டெஸ்ட்டெல்லாம் கூட எடுத்துகிட்டு தானே வந்தாங்க வெங்கட் பிரபு வரும். அது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றதுனால அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தேதிகள் ஒரு 100 நாள் 120 நாள் ஆகும் போது இந்த படம் தள்ளி போகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பேச்சு ஸ்ட்ராங்காக உலவுது. அதை இவங்க யாராவது நிலைமையை தெளிவுபடுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். 60 நாள் நான் நடிக்கிற படத்துக்கே 60 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன். 120 நாள் நான் நடிக்கிற படத்துக்கு எப்படி 40 கோடிக்கு நான் நடிக்க முடியும்? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரேட் தான் ஒத்துட்ருக்காரு. இந்த நடிகர்லாம் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். இவங்க படத்துக்கு 40 கோடி ரூபா ஒத்துக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் அவங்களுக்கு தோல்வின்னா அவங்க மார்க்கெட் சரசரசன்னு இறங்கும்ல. அப்போ 20 கோடியோ 5 கோடியோ அந்த தயாரிப்பாளர் கேட்டால் ஒத்துக்குவாங்களா? ஒரு படம் வெற்றி தோல்வி இதெல்லாம் பார்க்காம தானே ஒரு தயாரிப்பாளர் உங்களை ஒப்பந்தம் பண்ணுறாரு. அந்த படத்தை ஒரு ஒப்பந்தம் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ் கொடுக்க போகிறீங்களா ஃப்ளாப் கொடுக்க போகிறீங்களான்னு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஆக்டர், அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு உங்களை வச்சு படம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் படம் பண்ண பராசக்தி திரைப்படம் பெரிய வெற்றி அடையலை. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சதான்னா இல்லை. இன்னும் சரியாக சொல்லணுன்னா சிவகார்த்திகேயனுக்கான முழு சம்பளமே அந்த படத்தில் வரல. ஏன்னா அந்த படம் ப்ராஃபிட் ஷேரிங்கில் பண்ணார். முதல்ல ஒரு தொகையை கொடுத்துருந்தாங்க. அது போக ப்ராஃபிட் இருந்தானே கொடுக்க முடியும். ப்ராஃபிட் வரல, அதனால் அது கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து இது மாதிரி சம்பள விதத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு சம்பளம் ஒத்துக்கிட்டால் அதை ஹானர் பண்ணி படம் பண்ணணுமா இல்லையா? அந்த கமிட்மெண்ட்டை ஏன் நிறைவேற்ற மாட்டாங்கன்னாங்க அப்படின்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படி தான் தொடர்ந்து பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தனுஷை பற்றி கூட தேனாண்டாள் பிக்சர்ஸ் கேஸ் போட்டிருக்க செய்தி பத்திரிகைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. தனுஷும் நாகார்ஜுனாவும் நடிக்க தனுஷுடைய இயக்கத்தில் உருவாக இருந்த படம் அது. நம்ம சமீபத்தில் சாய்வி சித்ரா நிகழ்ச்சியில் கூட ராஜமுருகன் பேசியிருப்பார். அந்த படத்துக்காக நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன், அருமையான பாட்டு அப்படின்னு கூட. அந்த படத்துக்கு திருநெல்வேலியில் ஷூட்லாம் பண்ணாங்க சார். ஒரு நாள் 2 நாளில் ஏறக்குறைய 25 நாள் ஷூட்டிங் நடந்தது. அதில் அவ்வளோ நாள் ஒரு 30% அந்த படப்பிடிப்பே முடிஞ்சிருச்சு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே தொடரலை. இவர் அப்படியே இவர் அடுத்த படத்துக்கு போயிட்டார். இப்போ அவர் கேட்கும்போது அந்த படத்தினுடைய சப்ஜெக்ட் திரும்ப ஏன்னா எப்போவுமே நாட்கள் ஆகும்போது அந்த சப்ஜெக்ட் மாறதானே மாறும். 3 வருஷமாக ஒரு படம் எடுக்காமல் இருந்தால் அதனுடைய சாயலில் பல படங்கள் வந்துடும் இல்லையா? அப்படி தான் நடந்துருச்சு. அதனால் திரும்ப அந்த படத்தை எடுக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். எடுக்கலைன்னா பரவாயில்ல, அந்த ப்ரொடியூசருக்கு திரும்பி காட்சி கொடுத்து வேறு சப்ஜெக்டாக அது பண்ணணும் இல்லையா? இதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது. நடிகர் சங்கத்துலேருந்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டரே எழுதி கொடுத்துருக்காரு தனுஷ். 3 மாதத்தில் இந்த படத்தை முடிச்சு கொடுங்க. அந்த 3 மாதம் எப்போ தெரியுமா? கடந்த 25ஆம் ஆண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் அது நடக்கலை. இப்போ அடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பே கண்ணு கட்டிக்க தூரம் வரைக்கும் தெரியல. என்னென்னா அத்தனை கமிட்மெண்ட் இருக்குது தனுஷுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது 27 வரைக்கும் அவருடைய காட்சிட்டில் அவர்கிட்ட பேசி பார்த்து தான் முடியாமல் இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் என்ன முடிவு வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசனும்
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்து நடிக்கிற படத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் முழுமையாக கதை தயாராகலை. அதனால் அந்த படத்தினுடைய நட்சத்திரங்களை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ இப்போ பேச முடியாது. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த படத்தில் செய்யிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இவ்வளோ அவர் மிகுந்த கேப்புக்கு அப்புறம் அதை கொண்டு வரத்துக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்காரு ராஜீவ் மேனன். தமிழ் சினிமா டிஜிட்டலுக்கு மாதிரி பல வருடங்கள் ஆகுது. ஏறக்குறைய 20 வருடங்களாக டிஜிட்டலில் தான் நம்ம பயணிச்சுட்ருக்கோம். பல ஒளிப்பதிவாளருடைய கனவு திரும்பவும் ஃபிலிமில் வந்து ஒரு படம் எடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் கலந்துட்ட ஒளிப்பதிவாளர் பல பேரை என்ன இருந்தாலும் சார் ஃபிலிமில் எடுக்கிற மாதிரி ஆகாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை ஃபிலிமில் படமாக்கலாம் அப்படின்ட்டு நெல்சனும் ராஜீவ் மேனனும் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரமோ ஷூட் பண்ணாங்கல்ல, அதையே ஃபிலிமில் படம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சாங்களாம். பட் ப்ரமோவை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக வர வேண்டியிருந்ததுனால அவங்களால அதுக்கு போக முடியல, டிஜிட்டலில் பண்ணிட்டாங்க. இதை பற்றி தயாரிப்பு நிறுவனத்திட்டையும் பேசியிருக்காங்க. அவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கன்ட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து டெவலப்பிங் ஃபெசிலிட்டி மும்பையில் இருக்குது. பல இடங்கள் இங்கே இல்லை லேபுன்னா கூட மும்பையில் இருக்குது. இல்லைனாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல 100 கோடி ரூபாய் செலவில் தயாராகிற படம் அப்படின்றதுனால இவங்க ஹாலிவுட்லேயே கூட போய் படத்தை டெவலப் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு திரைப்படம் ஃபிலிமில் உருவாகுது அப்படின்றத திரை ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக, முதல் தகவலாக சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ கமல்ஹாசனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். கமல்ஹாசன்கிட்ட நான் சமீபத்தில் பேசும்போது தாய்க்கிழவி படத்தை வந்து அப்படி கொண்டாடினார் அப்படின்னு நான் சொன்னேன். தாய்க்கிழவி படத்தை பார்த்தபோது தான் கமல்ஹாசன் ஏன் பாரதி ராஜாவோடு சம்மந்தப்படுத்தி இந்த படத்தை கொண்டாடினார் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அச்சசலான மண்வாசனையோடு வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தாய்க்கிழவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாரதி ராஜா தான் மண்வாசனையோடு படம் எடுக்கிறதுல வந்து ஒரு அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் அதே ரேஞ்சில் கஸ்தூரி ராஜாவும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றார். இப்போ அந்த பாணியில் எடுக்கப்பட்டிருக்க படம் இந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே அவர் அவ்வளோ அருமையாக கையாண்டிருக்கார் அந்த படத்தினுடைய இயக்குனரான சிவகுமார் முருகேசன். அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் அப்படின்னு தான் தமிழ் சினிமாவில் சொல்லணும். எல்லா கேரக்டரையும் அவர் கையாண்டிருக்க விதமும் சரி, குறிப்பாக ராதிகா அந்த கதாபாத்திரத்தை அவர் வடிவமைச்சிருக்கிற விதம் வந்து ரொம்ப பிரமாதம். ஆனால் எனக்கு படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு வருத்தம் இருந்தது சிவகுமார் முருகேசன்கிட்ட. அந்த அம்மா அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த அம்மா ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தேட்டரில் அப்படியே கைத்தட்டில் குவிக்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அட்டகாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு சென்டர் கேரக்டர் வந்து ஒரு கடகடவுன்னு ஒரு தொடர் வசனங்களோ இல்லை ஒரு எமோஷனல் சீனோ இன்னும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதில் இளவரசனுடைய கதாபாத்திரம் இருக்க அது வந்து ஒரு அருமையான ட்விஸ்டோடு உள்ள கதாபாத்திரம், சொல்ல முடியாதது. இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏறக்குறைய சினிமாவில் வந்த ஒரு கதாபாத்திரனுடைய சாயல் கொஞ்சம் இருந்தால் கூட இந்த படத்தில் இதை கையாண்டிருந்த விதமும் அந்த கிளைமாக்ஸில் இது பிளேஸ் ஆனது வந்து ரொம்ப பிரமாதம். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், வயதான ஒரு கிழவியே கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரத்தில் கொண்ட ஒரு திரைப்படம் இப்படி வசூல் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து நிஜமாகவே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமாக நான் பார்க்குறேன். மலையாளத்தில் இந்திரன் நடித்து ஹோம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. மொத்த மலையாள திரைப்பட உலகம் கொண்டாடின படம் அது. ஓடிடியில் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்த்த பல பேர் இது மாதிரி படம்லாம் அங்கே ஓடுது இங்கே ஓட மாட்டேங்குது அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ அந்த நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாய்க்கிழவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது தமிழ் திரைப்படத்தில் ஒரு ஹோம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன், பேஷன் ஸ்டுடியோ சுதன் 2 பேருமே பாராட்டணும். சிவகார்த்திகேயனும் பார்த்தா அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு செல்வாக்குக்கு நிஜமாகவே ஒரு 40-50 கோடி ரூபாயில் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய வசதி செல்வாக்கு எல்லாம் அவருக்கு இருக்குது. ஒரு நல்ல நல்ல கதாநாயகில் போட்டு கூட படம் எடுக்கலாம். அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி படங்களை ப்ரொமோட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து நல்ல சினிமா மேலே அவருக்குள்ள தாகத்தை காட்டுது. ஒரு பக்கம் சூரிய வச்சு போட்டுக்காளி கனா, அந்த பக்கம் இது மாதிரி அவர் ரிலேஷன்ஷிப்பே பார்த்தா நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸோட வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பு. அப்புறம் கதை நல்லா கேட்குறாருன்னு நினைக்கிறேன். கதையை கேட்டு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கதை ஞானம் இருக்கிறதாக நினைக்கிறேன். ஏன்னா கொட்டுக்காளி திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணலைன்னா கூட ஒரு அற்புதமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக அமைஞ்சிருந்தது அந்த படம். இது மாதிரி கலைஞர்கள் எல்லாருமே வந்து சினிமாவில் வந்து ஒரு பக்கம் தாங்கள் பிரபலமாக ஒரு பெரிய ஸ்டார் படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் தன்னுடைய சொந்த ப்ரொடக்ஷனில் இது மாதிரி சின்ன சின்ன படங்களை ஊக்குவிச்சாங்கன்னா நிச்சயமாக தமிழ் சினிமா உலகத்துக்கே அது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரசிகர்களே சின்ன சின்ன படங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். கண்ணாதேவியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, அவர் ஒரு பெரிய வசதி படைத்த தயாரிப்பாளர். அவர் நினச்சார்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற யாரை வேணால் கதாநாயகன் வச்சு படம் இருக்கலாம். இப்போ பார்த்தா நிறைய படங்களே வந்து மூவ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்கக்கிட்ட பெரிய ஃபைனான்ஸ் வசதி இல்லாது தான்.
ஆனால் இவர்கிட்ட எல்லாம் இருக்குது. இவர் நினச்சாருன்னா ஒரு 20 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 50 கோடி ரூபா படத்தை எடுக்கலாம். ஆனால் பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு படம் எடுக்கிறார். சமீபத்தில் கூட அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதில் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கிற படமாக இல்லை, இது புதுமுகங்கள் வச்சு எடுக்கிற படமாகவும் ஒரு சிறு முதலீட்டு படமாகவும், அதாவது ஒரு 10-11 கோடி ரூபாய்க்குள்ளே எடுக்கக்கூடிய படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது அந்த டீசரை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை கண்ணன் ரவி தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணமே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன கதை தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது அவங்க கதையில் வெளியில் வந்து அந்த கதையை வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான கதையாக அது. கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கார் அப்படின்றதே ரொம்ப பெரிய ஆரோக்கியமாக தான் நான் பார்க்குறேன். தமிழ் சினிமா ட்ரெண்டும் மாறிட்டுருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது மாதிரி படங்கள் வெற்றி பெற்றால் பல இளைஞர்களுக்கு வந்து இந்த இயக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்காங்களே, நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கேட்வேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். ஓகே சார், நன்றி சார்.